ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் ஆமா மாப்ள. ஏன் என்ன காரணம் தெரியுமா? இந்த கடுப்புல தொழில் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னங்க? நாடகம் வைக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு வரி வம்புகளை போட்டு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்து வரிகளை கொடுத்து திருவிழா வச்சு இந்த நாடகத்தை வேற வச்சுடுவாங்க. சரி, இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கும். அது என்ன நாடகத்தை கெடுக்கிற கூட்டம்? அது இந்த வீசின சரக்க குடிச்சு விட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு நாடகத்தை நடத்த விடாம ஐயோ ஏ பப்புனு உள்ள போ டான்ஸ் வர சொல்லு. டான்ஸ் வர சொல்லு. அப்பா அப்பா பப்பு டான்ஸ் நீங்க பிறந்தது போது போயிட்டு வள்ளியம்மா வர சொல்லு. ஏன் கேக்குறிய படுத்தது? சரி சரி நீங்க நல்லாத்தான் இருக்குது, இந்த நாரதரை வர சொல்லுங்க, பார்க்கணும், அவரையும் பார்க்கணும் அப்படின்னு மொத்தத்துல இருக்கிற நடிகர்களை பூரா வர சொல்லி மொத்தமா நான் என்ன சொல்றேன்னா அப்படியாப்பட்ட ஆளுகள் நேர விறுவிறுன்னு போய் கொட்டைகளை பார்த்துட்டு வீட்டுக்கு போக மூதேவிய படுத்துற பாடு எங்களை சித்திரவதை. இந்த சித்திரவதையெல்லாம் தாங்கி இதையெல்லாம் தாண்டிதான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு போறோம். ஆமா, ஆனா பாக்குறீங்க உண்மையிலேயே வத்தியார அப்படியெல்லாம் சரக்குகளை குடிச்சு புட்டு இந்த சரக்கு கன்றாவி கிட்டத்துல வாய்கிட்ட போனாலே அந்த நாத்தான் நாரும். என்ன சொல்றீங்க? உண்மை வத்தியார. நல்ல குடிக்கிறது கொடுக்கறது ஒரு நல்ல சரக்கை வாங்கி குடிக்க வேண்டியதானே. இதுல வேற வீசின சரக்கு வேற, பத்தாததுக்கு கணேஷ் போயில வேற, அப்புறம் பத்தாததுக்கு சிகரெட் வேற. அடே அப்பா அவங்க அவர் லட்சண கட்டையிலுக்கு அப்புறம் பீடி வேற. இன்புட்டையும் குடிச்சு விட்டு பொண்டாட்டிக்கு போய் இதுல முத்தம் கொடுத்தா அப்படி மனத்து கிடக்கும். கன்றாவிச்சு பொண்ணு நார்மியா வாயி. இதுல வேற நம்மளுக்கிட்ட பக்கத்துல வந்து வேற பேசுவாங்க. எப்ப பப்புனா மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிக்கிறீங்க. ஐயோ அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல அமைஞ்சு போயிரு. நல்லா அதை குடிக்கிறதுக்கு பதிலா பேசாம 90 கிழவி மூத்திரத்தை வாங்கி குடிக்க கேக்குற நியாயமான விஷயம். என்ன கேட்டா 90 வயசு கிழவி மூத்திரத்தை குடிக்கணும். மூத்திரத்துல போதை இருக்கும் தெரிஞ்சா விட்டுருவாங்களா? வரிசையா பிடிச்சி அப்புறம் ஒரு சொட்டு கூட சிந்தாம குடிச்சிருவீங்க. சிச்சி, அதனால உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்க. அதனால வந்திருக்கிற வரவேற்பு எப்படி சொல்ல முடியுமா? கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்ன பழமையா இருந்து எனக்கு சகோதரன் நீங்க சொன்ன அப்படி கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. என்ன நோக்கம்? சில பேர் இருப்பா பப்பன் கேட்பேன், நல்லா பேசுவான், நல்லா பாடுவானா, நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. எதுல தொழில் என்ன இழுக்கிறீங்க? இல்ல ஒரு மாதிரியா என்ன ஒரு மாதிரியா இல்ல கேட்ட மாதிரியா இருக்குதுன்னா அங்கிட்டே விட்டுட்டு வந்துரு. சரி சாரி மச்சான். சில பேர் வந்திருப்பாங்க இந்த டான்ஸ் கேட்பட நல்ல வழியா கூட்டி வந்திருக்காங்க. இல்ல எதுவும் கிளவிய ஐயோ அப்பா என்னடா வார்த்தை சொல்ற? ஏன்டா நீ பக்கம் இருக்க பாத்தியா? கிளவிய போட்டா நாடத்துக்கு வருவோமா? நாங்க முதல்ல அங்கிட்டே வேணாம்ல விட்டு இறங்கி ஓடி போயிருவோம். பாத்தினூர்ல இருந்து கிளவிய போட்டா அப்புறம் வர்றதில்ல. வர முடியாதியா? வெட்டி வாசிக்க அப்படி ஒரு காசு வேணாம், அப்படி ஒரு நாடகம் வேணாமியா? வெட்டி வாசிக்க மாட்டியா? நாங்க காலண்டர் போடும் போதே இவன் சத்தியம் பண்ண சொல்லி இவனை சத்தியம் பண்ண சொல்லி நாங்களாம் சத்தியம் பண்ண கண்களை உருண்டாப்புல ராசேந்திரன் கிளவினா நாடத்துக்கே வரமாட்டேன்னு
சரி நான் உங்கள்ட்ட கேக்குறேன். என்ன கேட்க போற? 16 வயசுல குமரியவே போட்டு ராஜ்யவாருக்கு கூட்டி வரணும். ஆமா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை மாதிரி. ஆமா என்ன பண்ண போறீங்க? பார்த்து சிரிப்போம்ல, அப்படியே நான் ரசிப்போம்ல. அவ்வளவுதானே? ஆமா ரசிக்க மட்டும் தானே? ஆமாயா. உங்களுக்கு 4 பேருக்கு டோல் கட்டு போட்ட மாதிரி இதை விட்டு நீங்க எங்கிட்டு வர முடியாது. சரி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுங்க. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகாராஜா நான் ஒரு ஆள். என்ன நீ என்ன கொடுத்து வச்ச? நாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லியா. மொத்தம் நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? இது என்ன பெரிய விஷயமா? 10 பேர் வந்திருக்கா. 10 பேர் வந்ததுல கொடுத்து வச்ச மகாராஜங்க ஆம்பளை 2 பேர் நாங்க மட்டும்தான். மாப்பிள உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி அதென்ன 2 பேர் ஆம்பளை மட்டும் கொடுத்து வச்சால யார் யாரியா? பப்புனுக்கு டான்ஸ். என்ன சொன்ன? பப்புனுக்கு டான்ஸ். சரி. முருகனுக்கு வள்ளி. ஏண்டா ஜோடி. சரி. பப்புனுக்கு டான்ஸ், முருகனுக்கு வள்ளி. இப்ப மாட்ட வைக்கிறேன் பாரு. நாரதரு. நாரதருக்கு அவருக்கு எந்த பொம்பளையும் கிடையாது, அவர் வெறும் கையடிதான். அதுக்கிட்டே நீ இருக்க இல்ல, நீ இருக்கும் போதா நீவே பாரு. சூப்பரியா வாச்சு. அருமையான பொம்பளை. அப்ப நீயும் மாடு புலங்கி இருக்க. சாதாரண பிள்ளையா, தக்காளி பழம் மாதிரி தலை, பப்பாளி பழம் மாதிரி மொத்தமா நீங்களே சேர்ந்து வர்ணிக்கிறீங்க. எங்களுக்கு தயா டான்ஸ் போட்டதே என்னமா செய்யுங்க. அருமையான பொம்பளை பிள்ளை, பெட்ட குஞ்சு. ஏமாப்ல வெட குஞ்சுனா நெஞ்சு செடியெல்லாம் இறக்கிரும்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்க அந்த பிள்ளையாவே இறக்க. ஐயோ அந்த பிள்ளைய நினைச்சா எனக்கு வகுத்தறிச்சலா இருக்கு. ஏமாப்ல இடைஞ்சல் 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 இடைஞ்சல். வந்ததுல நீ இன்னைக்காவது டான்ஸ் பரவாயில்ல, நேத்து வந்தது ஒரு விளங்காத முண்டை. ஐயா ஒரு மசரு விளங்க. இதனால பரவாயில்ல. ஒரு உனக்கு வந்து டான்ஸ் நல்லாச்சா? விளங்கல, இவனுக்கு விளங்கலையா? உங்களுக்கு நாள் நேத்து வந்து எனக்கு முந்தானத்து வந்தது சுத்தமா ஒப்பல. ஆத்தாடி. ஐயோ இந்த மரக்குளம்னு ஒரு ஊரு. ஐயா ஐயோ விளங்காத டான்ஸ் சுத்தமா. அதே குடும்பமே அந்த டான்ஸ் தான் நேத்து. அப்படியா? ஆமா. கன்றாவி எனக்கெல்லாம் இன்னைக்கு தான் குளு குளு. ஆனா இன்னைக்கு நல்ல அமுல் பேபி மாதிரி சூப்பர் புள்ள வாத்தியா. பல 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 பல. சில பேர் வள்ளிய பக்கணும் நோக்கம். ஆமா. ஒரு சில பேர் நாரதரை பக்கணும் நோக்கம். ஒரு சில பேர் படுதி வீல காலையில முருகனை பக்கணும் நோக்கம். ஆமா. அப்படி ஏக்கத்துறை நோக்கத்துறை இந்த இடத்துக்கு வந்தா கூட தூக்கத்தோட மட்டும் யாரும் நாடமாக வரப்படாது. அதையே அந்த இடத்தை அழுத்துறீங்க. வாத்தியார் எல்லார் முகத்தையும் பாருங்க, மல்லிகை பூவா மலர்ந்து இருக்குது. ஆமாயா. இதே முகத்தை ஒரு 3 மணிக்கு முருக வர நேரம் பாருங்களேன், அம்புடுக்கு தொங்கிருதே. மாப்பிள இன்னைக்கு அது நடக்காது மாப்பிள. ஏன் நடக்காது? தெரியும். என்ன நான் வந்திருக்கேன். அதான் நிப்பாட்டிடுவீங்க கம்பா. எங்க யாராருக்கு தொங்குதோ. சிச்சி பேச்சுவார்த்தை சுத்தமா சரியில்லை. ஊரு விட்டு ஊரு வந்து நீ எதுக்கு சிரிக்கிற? யூடியூப் நாங்க சிரிக்கிறேன் எங்களுக்கு தெரியும். நீ சிரிக்கிற சரியில்லை, முதல்ல யூடியூப் தூக்கிட்டு கிளம்பு. ஊரு விட்டு ஊரு பண்ணாதீங்க. சோனி கருப்பணசாமி
புனிதரே ஸ்ரீ சதுரங்க நாயகி அம்மன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் சண்டைக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ராஜூநகர் வந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சதுரங்க நாயகி அம்மன் திருக்கோவில் 17ஆம் ஆண்டு முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு தினம் இரவு 10 மணிக்கு ராஜூநகர் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார பண்ண மின்னல் கலைஞர்கள் மரியாதைக்குரிய கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் யமனேஸ்வர மரியாதைக்குரிய திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் மரியாதைக்குரிய திரு கிராம நிர்வாக அலுவலக தலைமையிலும் மரியாதைக்குரிய திருவாளர் திரு பாவனமணி ரியல் எஸ்டேட் கிராம தலைவர் தலைமையிலும் மரியாதைக்குரிய திரு மூனா திருவாளர் தெய்வேந்திரன் கிராம செயலாளர் தலைமையிலும் மரியாதைக்குரிய திருவாளர் திரு சோனா ராஜசேகரன் பிபிஏ கிராம பொருளாளர் அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய திரு கே பாலு கிராம செய்தி தொடர்பாளர் ஆகியோரது தலைமையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால் இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுவது கிழமை எழுத கிழமை சண்டை கிழமெல்லாம் தனக்கு தர வெற்றி சொல்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திருப்பூணம் அருகேமில்ல கீழே ராங்கியத்தை சேர்ந்த டி ஜெயபாண்டி மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் வெறுத்தலாக ஒருத்தர் கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலேச்சு கோகிலவாணி உங்கள் நண்பரை காத்துங்க என்று பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மணப்பாறை அருகேமில்ல மருதம்பட்டியை சேர்ந்த எம்மிய திலகவதி அக்கா அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியை நடிக்க காத்துவிடுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு விளைவிடும் பாடல பாடி உங்களை விளைச்சொன்றிருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேர் அன்பு மாமா கருவனூர் மாநகரை சேர்ந்த எஸ்இபி கீதப்பிரிய மாமா அவர்கள் கான பெரிய கலைவப்பிரிய நாடகம் கற்றுக் கொடுக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமளித்தல் பக்கமளை இசைமேதை அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய பாசமகள் அன்பு மாமா புளியங்குளம் மாநகரை சேர்ந்த ஜி கே ஜெயமணிகரன் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டங்க பாருங்க, காக்கா கூட்டங்க பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருக்கு? ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிந்து நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிந்து நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். முடிக்கிற எனக்கு மாட்டுறதை மாட்டு வலைய விரிச்சு கிடக்கு, மாட்டுறதை மாட்டு எதுவும் கிடைக்கலைனா நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தால் லூசு மகனே. போட்டுட்டு போயிருங்க. கடவுளே ஆத்தா என்ன பெத்தவளே, ராஜீவ் நகர்ல இருக்க தெய்வம் உண்மையான தெய்வம்னு நான் நம்புறேன். என்ன சொல்ல போறேன்? மாமா வேளாங்கண்ணி மாமா வேற சொன்னாரு, உண்மையிலே சாமி சக்தி வாய்ந்த தெய்வம். எங்க ராசாவை நம்பி வந்ததாரு, எங்க ராசாவை 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 நம்பி வந்ததாரு, அனுபவமே போக போறதில்லை. நீ வாட்டுக்கு வாயை கொண்டு என்ன சொல்லி தொலைச்சாரா நாசமா போற.
வாத்தியாரே உண்மையா நடந்துச்சு வாத்தியாரே. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆல்ரவுண்டுக்காரனை பத்தி சத்தியமா ஆத்தா சத்தியமா ஒரு ஆல்ரவுண்டுக்காரனை உண்மையாவே சொன்னேன். கடைசியா பார்த்தா 2 கிழிச்சே வச்சியா. மாப்பிள நீ சொல்லி ஒரு ஆளை அனுப்பி வைத்துட்டே தெரியும். அந்த மாதிரி கிழித்திருமுன்னு வாத்தியாருக்கு பயம் இருக்கு. இப்ப அருள்மொழி தெரியல. இப்ப நம்ம எதுக்காக ராஜ்குமாருக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நாடகத்துக்கு ஏன் வந்தான்? நாடகத்துக்கு ஏன் வந்தமா? என்ன அப்படி கேட்க? என்னடா கேக்குற? என்ன நம்ம லிஸ்டுக்கு சரியா வராது. நம்ம எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாடகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? நாடகத்துக்கு ஏன் வந்தோம்? மக்களை சந்தோஷப்படுத்தியா? அப்படி சொல்லுங்க வாத்தியாரே. ராஜ்குமார் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் ராஜ்குமார் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கமான்னு முதல்ல பாக்கணும். என்னையா உனக்கு என்ன 5000 ரூபாய் விடிஞ்சா சம்பளம், வீட்டுல என் தங்கச்சி இருக்கு, பிள்ளை குட்டி இருக்கு, வீடு பங்களா மாதிரி கட்டிருக்க, உனக்கு என்னையா குறை? பேச்சுக்கு வேணா சொல்லிக்கிட்டு தெரியல. உண்மைதாயா? ஐயோ வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி முகரைய பார்த்தா வெறுவே பார்த்த மாதிரி இருக்கு. அப்பட என் தங்கச்சி அப்படி பேசாதீங்க. தயவு செஞ்சு இந்த நிறைஞ்ச மேடையில சொல்றீங்க. தயவு செஞ்சு யாரும் கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாரு ராஜ்குமார்ல கல்யாணம் மட்டும் பண்ணிடாதீங்க. விளங்காதவளே, கல்யாணம் பண்ணாட்டி எப்படி குடும்ப விருத்தி ஆகும்? விருத்தியாகி மயத்தை புடும்பிச்சு வேணானுங்கிற கல்யாணமே வேணானுங்கிற விருத்தி ஆகுது. பாத்தியா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எத்தனை வருஷம் அது கல்யாணம் பண்ணி? நான் கல்யாணம் முடிக்கல. கோயில் சொல்லாம சொல்ல மாட்டேன். கோயில் ஐயோ எதுக்கு எடுத்தாலும் கோயிலே இருக்கிற கல்யாணம் முடிச்சுட்டேன். எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. கோயில் சொல்லாம ஐயோ 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் அப்படி சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. கோயில் வருஷம் எதையும் போய் சொல்ல 10 வருஷம் ஆகுது. ஆமா. பொண்டாட்டி எத்தனை? ஒண்ணுதா? எப்படி வாத்தியாரே? என்ன 10 வருஷமா அதே பொண்டாட்டி, அதே வாயா, அதே பல்லு, அதே கண்ணுச்சு, எப்படி அதே பார்த்ததே எப்படி என்ன செய்ய சொல்ற வாத்தியாரே? நீங்க கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் தான் வந்தேன் கல்யாணத்துக்கு வந்தியே. என் பொண்டாட்டி தங்க புண்ணியம். என் தங்கச்சி மாதிரி எப்படி பிள்ளை? ஆளு குட்டியா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் லட்சணமான பிள்ளை. மகாலட்சுமி மாதிரி. மகாலட்சுமி மாதிரி. மகாலட்சுமியா போட்டோட பாத்துருக்க இல்ல. அப்படியாப்பட்ட என் தங்க புண்ணியவதி மரியாதை என் பொண்டாட்டிக்கு தான் கத்துக்கிறேன். பழக்க வழக்கம்னா என் பொண்டாட்டிக்கு கத்துக்கிறேன். வழக்கம்னா அப்படித்தான் இருக்கிறேன். என் பொண்டாட்டி உண்மையிலே தங்க புண்ணியவதி. எப்படி மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும், குழந்தை கூட்டாளிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், வீட்டுல உள்ள நாத்தனாருக்கு மச்சானுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அத்தனையும் தெரிஞ்சவன என் பொண்டாட்டி. ஆமா மேடைக்காக சொல்லணும். உண்மையிலே பாசக்காரி. உண்மை. என் பொண்டாட்டி கிட்ட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என்னது? பணியாரம். ஆமாப்பா சூப்பரா இருக்கு. என் பொண்டாட்டி பணியாரம்னா கப்புன்னு திம்பாரு எல்லாம் பெட்டிக்காரு. டேய் புண்டை என்ன எனக்கு தங்க இவங்க ஊரா சிரிக்கிறாங்க, அசிங்கமா நினைக்கிறாங்களா? அப்படி சொல்லக்கூடாது மாப்பிள்ள. அது வெளியில அசிங்கமா இருக்கு. என் தங்கச்சி சுடுற பணியாரம் நான் நல்லா சாப்பிடுவேன். உங்கள்கிட்ட நீளத்துல போய் நான் சொல்ல முடியுமா? எதையுமே சுருக்கி சொல்லணும். எப்படி? என் சுடுற பணியாரம் யாரு பணியாரம்? என் தங்கச்சி பணியாரம். சுடுறது யாரு? என் தங்கச்சி. அதுதான் என் பொண்டாட்டி பணியாரம்னா உங்களுக்கு பிடிக்கும்னு போட முண்டப்பட கதையை சொல்றேன். தங்க புண்ணியவதி படிதாண்டா பத்தினி வாத்தியாரே. நல்லாத்தே வாத்தியாரே இருந்தா இடையில சின்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. குடும்பம்னா சகசம் தானேயா? ஐயோ குடும்பம்னா பிரச்சனை. ஆனா கொஞ்ச நாள் 5 வருஷமா நல்லா இருந்தேன் என் பொண்டாட்டி. திடீர்னு இடையில இவளுக்கு ஒரு மூடு வந்து என்ன ஆகுது? மூடு வந்து வேலைக்கு போறது மூடு வந்துருச்சு. சரி நீங்க மூடுன்னா அந்த மூடுலயே இருக்காதீங்க அப்படின்னு என்ன செஞ்சா வேலைக்கு கிளம்பினாமனு கிளம்பிட்டா வாத்தியாரே. சரி ஒரு அட்டையை போட்டுக்கிட்டு 100 நாள் வேலைக்கு கிளம்பிட்டா. மத்திய சர்க்காரு வேலையை பிரச்சனை. நம்ம வேலையை பத்தி நம்ம பேசாது. கவர்மெண்ட்ல தாய்மார்கள் கொடுத்தா அவங்க வேலை பார்த்தாலும் சரி இருந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பேச வந்தது அதவல்ல. நான் பேச வந்தது என் பொண்டாட்டியத்தையா. நம்ம புரிச்ச தினமும் நாடாத்துக்கு போறாரு. நம்ம சும்மா தானே வீட்டுல நடக்கணும்னு அட்டையை போட்டுக்கிட்டு போனவன் வேலையை பார்த்தோமா அமைக்கிட்டு பேசாம வந்தமான்னு இல்லாம இவ போய் வேலையை பார்த்துட்டு என்ன செய்யறா? இந்த மிச்ச நேரத்துல போய் அங்க போய் கூட்டமா உட்காந்து ஒரு 10 பேர் 15 பேர் ஒன்னா உட்காந்து கூட்டமா பேசுறது. எப்படி அந்த கூட்டத்துல 4 கிளவி இருக்குங்களே. இந்த கிளவியதே இவ்வளவு பெரிய சாவியை கொடுத்து என் பொண்டாட்டிக்கு 4 திருகி விட்டுட்டாங்க. அப்பா ஏண்டி உன் புருஷன் தினமும் நாடாத்துக்கு போறானே? காசு பணம்லாம் சரியா கொண்டு வந்து குடுக்கறானா குடுக்கலையா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. சரி விசாரிச்ச உடனே என் பொண்டாட்டி சொல்லிருக்கா எங்கன முதல்ல மரியெல்லாம் கிடையாது இப்ப அப்படின்னு லேசா இழுத்துருக்கா. அப்புறம் சொல்லியிருக்கா சரி உன் புருஷன் எது கவனிக்கிறானா கவனிக்கலையா? கவனிப்புனா அந்த கவனிப்புனா தெரியல. சரி ஊரு சொரட்ட. ஆமா அப்படின்னு கவனிக்கிறான்னு கேட்டவன எங்கன்னா கவனிக்கிறாரு. 12 மணிக்கு வாராரு. அப்புறம் படுத்து தூக்கி விட்டு சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா பேக்க தூக்கி பேக்கில் விட்டு போயிடுறாரு. ஒன்னும் கவனிப்புல இல்ல. அப்படி சொன்னவன இந்த கிளவிய ஊரை 4 திருகி விட்டு அடியே இப்படி உன் புருஷனை நாடாத்துக்கு போறேன்னு இப்படி விடாதடி லூசுல விட்டேன்னு உன் புருஷன் டான்ஸ் காரியில ஏறிக்கிட்டே தெரிஞ்சிருவேன். அப்பா கொஞ்சம் இருக்க பிடித்தா தாண்டி உன் வாழ்க்கையில் நல்ல
நல்லா இருக்கு இல்லைன்னா வாழ்க்கை கட்டு போயிரு. சரி அப்படி சொன்ன உடனே இங்க வீட்டுக்கு வந்து இருக்க பிடிக்க ஆரம்பிச்சு நறுக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. பிடிச்சா என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சுட்டா. வச்சாரு அசிங்க அசிங்க ஒரு நாளும் பேசாத கொண்டாட்டி இப்படி பேசுறாளன்னு எனக்கு மன வருத்தம். கோபக்காரனாச்சாரா? எனக்கு கோபம் வராது, வந்துச்சுன்னா நிறுத்தவும் மாட்டேன். ஆமா அப்படி ஒரு கோபம் வந்தவனே என்ன செஞ்சு என் பொட்டாட்டிய கை நீட்டி பலா ஒரே அடியில ஒத்த அடியில. என் பிள்ளைய வேற ஆம்பளை பையன், அழகான பையன், ஒரு நிமிஷம் அவனை பார்க்காம இருக்க மாட்டான். ஆமையா அப்படியேப்பட்ட பிள்ளைய வேற தூக்கிட்டு இவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு போன கொண்டாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரல. என்னையா சொல்ற? நானும் இன்னைக்கு வந்துருவா, நாளைக்கு வந்துருவா, காலையில வந்துருவா, மத்தியானம் வந்துருவா, சாயந்தரம் வந்துருவா, இருந்து பார்த்தா வர்ற மாதிரி தெரியல. சரி எப்படியாவது நம்ம பொட்டாட்டி போய் கூட்டிட்டு இருந்தா மாமனார் வீட்டுக்கு போறேன். போனா எழுத்த மாதிரி வாசப்படியில மாமனார் உட்காந்து. சரியா சரி நல்ல விஷயம். என்னைய பார்த்தவன இந்த சண்டாளனுக்கு கோபம். என்ன ஒரு பெரிய மனுஷன் என்ன சரி என்னப்பா பிரச்சனைன்னு மகளை மருமையோட அனுப்பிச்சிக்கிற பழக்கம் அதானயா. இந்த மனுஷன் போன மனுஷன் என்ன செஞ்சாரு, என்னைய பார்த்தவன பின்வாசல் வழியா போன மனுஷன் வீட்டுக்கே வரல. பாத்தியாரு ஐயா என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படின்னால இறக்க மனசு. ஆமையா நாட்டின் கண்கள். என் மாமியா என்ன பார்த்தவன ஆத்தாடி நம்ம மகளத்துல தாலி கட்டின மருமையினாச்சு. என்ன மருமகன் இல்லையா? அடிச்சாலும் அணைச்சாலும் அவங்க மருமையா. என் மாமியா என்ன பார்த்தவன பரிதாபப்பட்டு ஆத்தாடி நம்ம மக வந்து 10 நாள் ஆயிடுச்சு, மருமையை சாப்பிட்டாவிட சாப்பிடலையோ கண்ணு மொழியெல்லாம் உள்ள ஓடி 10 நாளா நம்ம மருமையை சோத்துக்கு அப்படின்னு என்ன சரி இப்படி கிடந்தாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என் மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த பொருள் அண்டா குண்டா எதுவா இருந்தாலும் பெருசு பெருசா இருக்கு. ஆமா அந்த காலத்துல அப்படியே கொடுப்பாங்க. பெரிய பெரிய பொருள் எது சர்வம் எல்லாம் எடுத்தா பெரிய பெரிய சர்வம் எல்லா சாமானும் பெருசு பெருசா இருக்கு. சரி சரி என் மாமியாவுக்கு நல்ல வெங்கல செம்பு, இவ்வளவு பெரிய செம்பு கொடுத்திருந்தாங்க அந்த காலத்துல. மாமியா செம்பு ஏண்டா நீ மட்டும் அப்பத பணியார என் பொண்டாட்டி பணியார சொன்ன அப்ப இழுச்சிச்சு. இப்ப நான் சொல்லப்போ உனக்கு புளிக்க சொல்லலாம்லப்பா அப்படியே. அது உண்மைதானா? சரி சரி அதையோ கதை எதுல போய் முடிய போகுது. சரி அப்படி செம்புல தண்ணியை கொண்டு வந்து மாமியா மருமையை கிட்ட கொடுக்குது. எப்படி இந்த செம்பு வேற கீழே விழுந்ததுல தூர்ல வேற அடி வாங்கிருக்கு. ஆமா மாமியா செம்புல அடி வாங்கிதான் இருக்கான். நெலிஞ்சு கிடக்கு. சரி நெலிஞ்சுதான் கிடக்கு. அந்த நெலிஞ்சதுல ஒரு ஓட்டை வேற தொறு தொறுன்னு ஒளிக்கிட்டு கிடக்குது. வாத்தியாரே தண்ணியை கொண்டு வந்து மாமியா வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்குது. ஏன்னா வேணாம் வேணாம் மாமியா என் மேல பாசக்காரி மாமியால குடிக்கப்பா குடிக்கப்பா குடிக்கப்பா. என்ன அப்படியே மாமியா தொண்டை பக்கத்து வீடு அந்த தார்பாயில குடியிருக்க நான் தானே. இதே மாதிரியே மாமியா தொண்டை இப்படியேதான் இருக்கு. சரி வேணான்னு சொன்னோட என் மாமியா அப்போ சரி மருமையை தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன், சரி போ சோற போட்டாது கொடுப்பா பசியோட இருந்தாலும் இருப்பாங்க. என்ன செய்ய நல்லா தட்டுல சோத்த போட்டு நல்லா பெரிய தட்டு வாத்தியாரு மாமியாவோட தட்டு. மாமியாவுக்கு சீதனம் கொடுத்தது. ஏன் அப்பட ஓ மாமியா தட்டு இப்படி இருக்குமா? ஆமா ஆமா என்ன குழி விழுந்து போய் கிடக்கு. ஆமா மாமியா தட்டு அப்படித்தான் இருக்கு. அப்ப என்ன இந்த தட்டுல அரவாளி குழம்ப வேற ஊத்தி நல்லா அப்படி சோற வேற போட்டு வந்து மருமையை கிட்ட கொண்டு வந்து பச்சை தண்ணியா குடிக்க சோத்த தின்பனா திங்க மாட்டேங்கல. ரோசக்காரன் சோறே வேணாம் அப்பவே மாமியா விட மாட்டேங்குது. என்ன டைமிங் அப்படியே சொல்லி கரெக்டா அடிப்போம்ல அப்படின்னு சொல்லுது. அப்பயும் வேணாம்னு சொல்லி வாத்தாரு. சரி அப்ப பாருங்க என்ன சரி வேணாம்னு சொன்ன உடனே என் மாமி என்ன செஞ்சிருச்சு, சரி நம்ம சைசா தண்ணிக்கு போற மாதிரி போவோம். மாமா புரிச்ச வேற அங்கிட்டு போயிட்டாரு. நம்ம போற மாதிரி போனோம்னா நம்ம மகளோட நம்ம மருமையை பேசி ராசி பண்ணி சந்தோஷமா அவங்க ஆட்டுகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அப்படி நம்மளுக்கு இங்க இருந்தாலும் நம்மளுக்கு இமுசை தானே அப்படின்னு மாமியா கணக்கு பண்ணி இங்கதான் இங்க கவனிக்க வேண்டிய கதை சொல்லுங்க. என் மாமியாவுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல மாலை கண்ணு மாமியா இருட்டுக்குள்ள 6 மணிக்கு போல எங்கேயாவது போச்சுன்னா குப்பரை விழுந்துக்கிட்டு கிடக்க ஐயா அப்பான்னு. இப்படியாப்பட்ட மாமியா நான் போற நேரம் பார்த்து இடுப்புல ஏறி கொடுக்க 3 குடம் தண்ணி வீட்டுல இருக்கு. அந்த நேரம் இடுப்புல கொடுத்துருச்சு 6 மணிக்கு மேல கிளம்புது தண்ணிக்கு அடுத்த ஊருக்கு. சரி என் மாமியா ஊர்ல ஒரே உப்பு தண்ணி வச்சா. ஆமா மாமியா ஊர்ல உப்பு தண்ணியா தான் இருக்கும். மாமியா உப்பு தண்ணி இல்லைங்க, மாமியா ஊர்ல இருக்கு சொல்றேன் அப்படின்னு தண்ணிக்கு போலாம்னு போயிட்டு வந்துருச்சு. இந்த மாமியா தண்ணிக்கு போயிடுச்சு. மாமனாரும் கோச்சுக்கு போயிட்டாரு. பேசாத ஒன்றாட்டி வீடு இருக்கிறா. முகரையில முடிக்கப்படாதுன்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து வாத்தியாரு ஏற்கனவே ரோசக்கார ஆச்சு. அப்படி வீட்டுக்குள்ள வெளியில வந்தா மாமியா வீட்டு வாசல்ல பெரிய உரல் ஒண்ணு கிடக்குது. மாமியா உரல் வாசல்ல கிடக்கு. மைத்த புடுங்குச்சு. மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த உரல். சீதனை யாரு கொடுத்தது? மாமியாவுக்கு. அதே மாமியா உரல். சரி விட்டு தொலைங்க. மாமியா உரல். ஐயோ மாமியா உரல்ல கடை அப்படித்தான் சொல்லணும். சரி அந்த உரலுக்கு பக்கத்துல கூட பாட்ட தூக்குதுங்க. ஐயா எல்லும் கருப்பட்டி குடும்ப
குடும்பமா இடித்து தின்றுருக்காங்க. சரி. பட்டினி பசிமா கடந்து போனதுக்கு அதுக்கு எனக்கு சும்மாவே எதையாவது பார்த்தா எச்சி ஊறும். எனக்கு இப்ப எச்சி ஊறிக்கிட்டே எல்லாம் சொல்லணும். நான் என்ன செய்த உரலை பார்த்தவரை எள்ளு வறுத்த எள்ளு கருப்பட்டிங்கள நறுக்கு நறுக்குன்னு இடிச்சு குடும்பமே தின்னுருக்காங்க. நாசமா போக இந்த ஓரந்தாரத்துல மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. பட்டினியா கடந்து போனதுக்கு அதுக்கு இந்த உரலை பார்த்தவன சல சலன்னு எச்சி ஊற ஆரம்பிச்சு. என்ன செஞ்சது மாமியா வர்றதுக்குலாம் வலிச்சு நக்கணும்னா பசி அடங்கி போயிருமே வலிச்சு நக்கணி போட போல உள்ள நீனா ஒரு ஆம் என்ன அடிச்சு போச்சு இல்ல உன்னை எவ்வளவு ஒரு பெரிய மனுஷன் நினைக்க என்னங்க சொல்றேன் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கீங்க. என்ன மாமியா ஓரளவுக்குள்ள கையை விட்டு நக்குனே சொல்ற உரலுக்குள்ள மாமியாவை சேர்க்காதீங்க. யாரு உரலு? ஓ மாமியாவுக்கு உரல். அப்புறம் என்ன ஓ மாமியாவா? ஏ மாமியா இல்ல ஓ மாமியா உரல்றா. ஏ ஓ மாமியா உரல்றா. ஓ மாமியா உரல்றா. அப்ப உரலுக்குள்ள நக்கினவன ருசி அதிகமா இருந்தவன. ஆமா மாமியா உரலுக்குள்ள நக்குனேன்னா அப்படி இருக்கு. கதை முடியறதுக்கு மாமியாவை சேர்க்காதீங்க. சரி. அப்புறம் என்ன சரி இந்த விரலோட மட்டும் விடப்படாதுன்னு நாக்க போட்டு நக்கிப்பலாம்னு உன் மண்டையை கொண்டு இதுக்குள்ள விட்டுட்டேன். ஆத்தாடி உரலுக்குள்ள லோபக்குன்னு போய் மண்டை போய் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு மாமியா கத்தலையா? உரல் உடைச்சிருமே. மாமியாவே தண்ணிக்கு படுத்து வந்து கத்தலையான்னு கேட்டேன். வந்து கத்தல அப்பா மருமேன கூப்பிட்டு கத்தி அப்படின்னு இங்க 4 கால் பாய்ச்சல்ல மாடு மாதிரியே உரலுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு நான் கிடக்குறேன். எப்ப இந்த உரல்ல என்ன கிடக்கும்? பால் கறக்குற மாடு கட்டி கிடக்கு. இத புடிச்சு கட்ட வேலை சண்டால போய் மாமனார் வேலை போன மனுஷன் வீட்டுக்கு வரல. அங்கிட்டு போய் சீட்டாட்டையில காசை தோத்து விட்டு தூக்கு போட்டு நாட்டேன். உரல்ல மாட்டை புடிச்சு மாமனார் கட்டல. என் மாமியா கண்ணு தெரியாத மாமியா காலையில 4 மணிக்கு பால் கறக்குற நேரம் வந்துருச்சு. அண்ணே இருங்க ஒரு கதையை வந்து கதையின் ஓப்பனிங் ஒண்ணு இருக்கு, நடுத்தர ஒண்ணு இருக்கு. இதுதான் கதையின் இறுதி கட்டம். கவனமா கவனிங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு உங்க மாமியாக்கு என்ன வேலை? அங்க எப்பவும் இந்த உரல்ல பால் கறக்குற மாடு கட்டி இருக்கு. புடிச்சு கட்டுற வேலை என் மாமனார் வேலை. சரி. என் மாமனார் போன மனுஷன் வீட்டுக்கு வரல உரல்ல மாட்டை புடிச்சு கட்டல. என் மாமியாவுக்கு காலையில 4 மணிக்கு பால் கறக்குற நேரம். ஆனா உரல்ல இருக்கிறது யாரு? நீங்க இருக்கீங்க. அங்க 4 கால் பாய்ச்சல வேட்டியை இழுத்து பொத்திக்கிட்டு வெள்ளை வெள்ளையன்னு மாடு மாறிய நான் கிடக்குறேன். சரி. என்ன செஞ்சிருச்சு? மாமியா தண்ணியை கொண்டு கொடுத்து குனிஞ்சுக்கிட்டு எனக்கு கவட்டில் அடிக்குது அடிக்குது. சரி தண்ணியோட மட்டும் விடப்படாது. அடுத்த வேலை என்ன செய்யுது? தண்ணி சட்டி அந்த பக்கம் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருச்சு. அவுத்து விட்டா கண்ணுக்குட்டி கவட்டில் முட்டுது புசுன்னு போயிட்டு வருது. வெளியில சொல்ல முடியாம கிடக்குறேன். அப்புறம் என்ன செஞ்சிருச்சு? நீ அடுத்த வேலை கண்ணுக்குட்டி முட்டிருச்சு. மாமியா நினைச்சிருச்சு காம்பெல்லாம் உடைச்சிருக்கேன் எப்படியாவது பாலை உரியப்படலாம்னு. எப்படி ஒரு இன்னைக்கு ஒரு 5 லிட்டராவது கறக்காம விடக்கூடாது. கிண்ணில விளக்கண்ணிய கொண்டுகிட்டு வந்துருச்சு. வந்ததோட சரி கதையும் முடிஞ்சு. என்னடா கதை சொல்ற? ஏன்னா எங்களை பார்த்து இழிச்ச பயமே இல்லையா? உன் மாமியா பால் கறந்துச்சா கறக்கலையா? கறக்கல. அதோட முழுத்து வாங்க 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 வந்து